Welcome to NR Academy EE and EC Notes. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Welcome to NR Academy. Here we going to see mechanical rotational system. Previous video la mechanical translation system பத்தி பார்த்தோம். இப்போ mechanical rotational system பத்தி பார்ப்போம். Whereas in mechanical rotational system we going to apply torque, whereas in mechanical translation we applied force. This is a main difference between the systems. அதாவது force அங்க apply பண்ணி output பார்த்தோம். இங்க வந்து torque apply பண்ண போறோம். Mechanical rotational systemல torque apply பண்ண போறோம். Okay, so what are the elements we going to see in mechanical rotational systems? There is three basic elements. First one is moment of inertia and dashpot and torsional spring. Whereas in mechanical translation system we see mass, dashpot and spring. அதே தான் இங்கேயும், but moment of inertia of mass எடுத்துக்க போகிறோம், dashpot and spring. ஸோ என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தீட்டா, தட் இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டி தீட்டா பை டிடி இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. திஸ் இஸ் due to dashpot, and d square theta by dt squared is angular acceleration, that is due to moment of inertia. Okay, சரி, டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம். அங்கே நம்ம ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் டார்க், அதுக்கு ஃபோர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், டார்க். ஸோ டார்க் பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஐடியலைஸ்ட் எலமெண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்குது, இதில் வந்து நம்ம டார்க் அப்ளை பண்ணுறோம். ஸோ டார்க் அப்ளை பண்ணும் போது நமக்கு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவுட்புட்டாக கிடைக்கிது. வேறஸ் இங்கே நம்ம டார்க் அப்ளை பண்ணும் போது இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் வந்து அப்போசிங் டார்க் வந்து இந்த டார்க்கை அப்போஸ் பண்ணும் பை நியூட்டன் செகண்ட் லா. அப்போஸ் ஆகும்போது நமக்கு வந்து ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tj. What is Tj? It is a opposing force due to moment of inertia. Moment of inertia la இருக்கிற opposing force தான் Tj. That is equal to J d square theta by dt squared. Whereas T is a applied torque and Tj is a opposing torque due to moment of inertia. Then second one is dashpot. Dashpot பார்த்தோம்ல, போன மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்லேயும் நம்ம டேஷ்பாட் பார்த்தோம். அதில் ரெஃபரன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும் போது, ஸோ ஒன் சைட் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒன் சைட் ரெஃபரன்ஸ், ஒன் சைட் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் T இஸ் அ அப்ளைட் டார்க் அண்ட் தீட்டா இஸ் அ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ் என்னது, TB வந்து டாஷ்பாட்டோட அப்போசிங் ஃபோர்ஸ். ஸோ TB is equal to B into d theta by dt. This is angular velocity. Okay. Then third one, see here, third one, this is also dashpot, but here நமக்கு ரெண்டு சைடும் angular displacement அப்ளை ஆயிருக்கு. theta 1 இந்த சைடு, இங்கே theta 2. ஸோ அங்கே பார்த்த மாதிரியே இங்கே TB is equal to, this is torque opposing torque by dashpot, that is equal to B T by dt of theta 1 லேருந்து theta 2. So theta 1 minus theta 2. இங்கே அடுத்து fourth one is spring. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங்கில் இந்த சைட் ஒன் சைட் ரெஃபரன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, another சைட் டார்க்கும் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ TK is equal to K into theta. சிங்கிள் சைட் மட்டும்தான் இருக்குது. வேறஸ் இங்கே டபுள் சைடுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளை ஆகிருக்கு. ஸோ TK is equal to K of theta 1 minus theta 2. ஸோ இதான் பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் ரொட்டேஷ்னல் சிஸ்டம். ஸோ இந்த பேசிக் எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன, மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் நம்ம ஃபோர்ஸை அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுப்போம், எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்க போகிறோம். ஆனால் இங்கே டார்க்கு கொடுத்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. ஓகே, ஸோ எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம்? So what are the basic elements? Theta, d theta by dt and d square theta by dt square. This is angular displacement, angular velocity and angular acceleration. So theta will Laplace edutha theta of s, whereas d theta by dt Laplace edutha s into theta of s, whereas squared na s squared into theta of s. So நம்ம என்ன transfer function என்ன கண்டுபிடிக்கணும், theta of s divided by t of s. அதானே. ஸோ அங்கே வேறஸ் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், x of s by f of s கண்டுபிடிச்சோமா, தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஃபோர்ஸ். வேறஸ் இங்கே
angular displacement by torque கண்டுபிடிக்க போகிறோம். that is a transfer function for mechanical rotational system. okay ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா okay see write the differential equation governing the mechanical rotational system and obtain the transfer function of the system. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷ்னல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டயக்ராம் ஃபார் T1 J1 எடுக்க போகிறோம். தென் ஃப்ரீ டயக்ராம் ஃபார் J2 எடுக்க போகிறோம். தென் இது ரெண்டுலேருந்தும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் அ ஃப்ரீ டயக்ராம் ஃபார் J1? வாட் இஸ் J1? இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மாஸ். ஸோ J1க்கு டீன்றது அப்ளைட் டார்க். ஸோ டீன்ற டார்க் அப்ளை பண்ணுற போது இதில் என்னென்ன அப்போசிங் டார்க் இருக்குது? ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு என்ன கனெக்ட் ஆகிருக்கா? அவ்வளோதான். தென் J1ஓட இன்பில்ட் டார்க். ஸோ இது ரெண்டும் தான் இந்த டீக்கு அப்போசிங் டார்க், அப்படி தானே? அப்போ நம்ம டீ அப்ளை பண்ணும் போது இந்த ரெண்டு டார்க்கும் இந்த டீயோட இந்த டார்க்கை அப்போஸ் பண்ணும். திஸ் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஒன்று நம்ம டார்க் அப்ளை பண்ணும் போது அந்த ஆக்டிங் ஃபோர்ஸ் அதை அப்போஸ் பண்ணுவோம், இல்லாட்டினா அந்த ஆக்டிங் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதான் நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் J1 எடுக்கிறோம். ஸோ இங்கே J1ல் டார்க் T அப்ளை பண்ணுறோம். θ1 இஸ் அ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இங்கே θ1 இஸ் அ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? ஆக்டிங் தட் இஸ் என்ன ஃபோர்ஸ் அப்போஸ் ஆகுது? ஸ்ப்ரிங் அப்போஸ் ஆகுது. தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபோர்ஸ் அப்போஸ் ஆகுது. தட் இஸ் TJ1 TK. okay, what is formula for TJ1? that is J1 into T square θ1 by dt squared. and TKக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? K into whereas இங்கே பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது θ1 மைனஸ் θ2, ஏன்னா இங்கேருந்து நம்ம J1க்கு தான் எடுக்கிறோம். ஸோ θ1 மைனஸ் θ அதான் இங்கே போட்டிருக்கோம். θ1 மைனஸ் θ. இங்கே நம்மளுக்கு இங்கே θ1 அப்ளை ஆகுது, நான் போட மறந்துட்டேன். ஓகே, θ1 மைனஸ் θ. ஓகே, ஸோ பை நியூட்டன் செகண்ட் லா, நம்ம நியூட்டன் செகண்ட் லா என்ன சொன்னோம்? அப்போசிங் அப்ளைடு டார்க் இஸ் sum of applied torque is equal to opposing force. that is opposing force என்னென்ன ரெண்டு இருக்கா? அது equal to applied torque. that is J1 d square θ1 by dt square plus K θ1 minus θ that is equal to what is applied torque? T. ஓகேவா? உள்ள இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது J1 d square θ1 by dt square plus K into θ1 minus K into θ that is equal to T. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? this is a differential equation. நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் இதுதான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? லேப்லஸ் எடுக்கிறோம். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போது J1 நான் சொன்னேன் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன்னா S ஸ்கொயர் θ1 ஆஃப் S ப்ளஸ் K இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் இல்லை. ஸோ θ1 ஆஃப் S அப்படியே வரும் மைனஸ் K இன்ட்டு θ ஆஃப் S தட் இஸ் ஈக்குவல் டு T ஆஃப் S. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லையும் θ1 ஆஃப் S காமனாக இருக்குது. ஸோ θ1 ஆஃப் Sஸை வெளியே எடுத்தாச்சு. வாட் இஸ் த ரிமைனிங்? J1 S ஸ்கொயர் ப்ளஸ் K இன்ட்டு θ1 ஆஃப் S மைனஸ் K இன்ட்டு θ ஆஃப் S தட் இஸ் ஈக்குவல் டு TS. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ நமக்கு அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் J2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? J1ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் கண்டுபிடிச்சோம். இப்போ J2ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்துக்கணும். ஸோ J2ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம்னா இங்கே பாருங்கள், இப்போ J2வில் என்னென்ன கனெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ J2 இங்கே இருக்குது. இங்கே அப்ளைட் டார்க் எதுவும் கிடையாது. தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ தீட்டா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே பாருங்கள், வாட் ஆர் த அப்போசிங் ஃபோர்ஸ்? பின்றது கனெக்டாக இருக்குது, கேன்றது கனெக்டாக இருக்குது. ஸோ அப்போசிங் ஃபோர்ஸ்னால் ஏரோ அப்வர்டில் இருக்கும். அப்ளைட் டார்க் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏரோ டவுனில் இருக்கும். ஸோ வாட் ஆர் த அப்போசிங் ஃபோர்ஸ் இயர்? அப்போசிங் டார்க் இயர். அப்போசிங் டார்க்னா ஏரோ அப்வர்டில் இருக்கும். அப்போ அப்ளைட் டார்க்னா ஏரோ டவுனில் இருக்கும். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் டவுனில் இருக்கும். ஸோ பின்றது அப்போசிங் டார்க் அண்ட் கே இஸ் ஆல்சோ அப்போசிங் டார்க். ரெண்டும் ஜேவோட கனெக்ட் ஆகிருக்கா. ஸோ பிக்கு
டிபின்னு கனெக்ட் போட்டோம். தென் கேக்கு டிகே போட்டுட்டோம். தென் டிஜே2னா J2ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டார்க் வந்து TJ2. தென் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாவை இங்கே போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ஈக்குவேஷன் எழுதணும். வாட் இஸ் TJ2? ஃபஸ்ட்டு TJ2க்கு எழுதுகிறோம். J2 இன்ட்டு d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர் அண்ட் TB இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு d தீட்டா பை dt. ஓகே, இப்போ B வந்து டேஷ் பாட்டோடது, that is B into t theta by dt. then tk is equal to k. whereas இங்கே k ஸ்ப்ரிங் வந்து டபுள் சைட் கனெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் வந்து டபுள் சைடுமே கனெக்ட் ஆகிருக்கு. போன ஈக்குவேஷனில் J1க்கு பார்த்தனால θ1 மைனஸ் தீட்டான்னு போட்டோம். இங்கே J2க்கு பார்க்குறோம், அதனால் தீட்டா மைனஸ் θ1, that is k into θ minus θ1. ஓகே, ஸோ ஆல்ரெடி நியூட்டன் செகண்ட் லா பார்த்தோம். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா? நம்ம ஒரு டார்க் அப்ளை பண்ணும் போது அந்த டார்க்கோட சம் வந்து அப்போசிங் டார்க்குக்கு சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அதர்வைஸ் இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். வேறஸ் இங்கே எந்த அப்ளை டார்க்கும் இல்லை. ஸோ ஆக்டிங் ஃபோர்ஸ் அதான் TJ2 ஆக்டிங் டார்க் TJ2 ப்ளஸ் TB ப்ளஸ் TK தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதெல்லாமே ஆக்டிங் டார்க், இங்கே எந்த அப்ளை டார்க்கும் இல்லை, அதனால் தட் இஸ் ஈக்குவல் டு 0. வேறஸ் ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் டார்க் இருந்துச்சு, அதனால் ஈக்குவல் டு Tன்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே இல்லாதனால ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? J2 இன்ட்டு d ஸ்கொயர் தீட்டா பை dt ஸ்கொயர் ப்ளஸ் B இன்ட்டு d தீட்டா பை dt ப்ளஸ் K ஆஃப் θ1 மைனஸ் theta minus θ1 that is equal to 0. So இந்த equation இந்த values எல்லாம் இதில் substitute பண்ணிட்டோம், that is equal to 0. So here உள்ள multiply பண்ணா k into theta minus k into θ1 that is equal to 0. So this is a differential equation for the J2. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். ஓகே, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ டேக்கிங் லேப்லஸ் we get. ஸோ டபுள் டிஃப்ரென்ஷியேஷன்னா s ஸ்கொயர்ட் வரும், theta of s, J2 இன்ட்டு டபுள் டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ s ஸ்கொயர்ட் இன்ட்டு theta of s ப்ளஸ் B இன்ட்டு s சிங்கிள் டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ s இன்ட்டு theta of s ப்ளஸ் K இன்ட்டு இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இல்லை, ஸோ theta f மைனஸ் k1 into θ1 of s that is equal to 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் theta of s காமனாக இருக்குது. ஸோ theta of s இந்த மூணு டேர்ம்லையுமே theta of s காமனாக இருக்குது. ஸோ theta of s காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? J2 s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k மைனஸ் k θ1 of s that is equal to 0. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்ம θ1 of s கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ θ1 of s ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது இங்கே J2 s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k இஸ் ஈக்குவல் டு theta of s டிவைடட் பை இந்த k வந்து இங்கே டினாமினேட்டரில் வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? theta of s டிவைடட் பை t of s தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு இங்கே J2வில் பார்த்திங்கன்னா இங்கே J1ல் பார்த்திங்கன்னா தான் தீட்டாவும் டீயும் அப்ளையாக இருக்குது. ஸோ வேறஸ் J2வில் ஒன்லி தீட்டா மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து θ1 of s கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே θ1 of sக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச இந்த θ1 of sோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? So substituting equation 2 in 1 we get. So equation 2 1ல substitute பண்ண போகிறோம். that is J1 s square plus k into J2 s square plus bs plus k of k divided by k into theta of s minus k into theta of s that is equal to t of s. So this equationல இதுதான் θ1 ஓட வேல்யூ. ஸோ இந்த θ1 ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூலேருந்து theta of s காமனாக இருக்குது. இது ரெண்டுலேருந்தும் theta of s காமனாக இருக்குது. ஸோ வெளில எடுத்துட்டேன். டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரை காமனாக போட்டிருக்கேன். ஸோ கே காமனாக போடும்போது திஸ் இஸ் பிகம் கே ஸ்கொயர்டு. ஏன்னா இதுக்கு மட்டும்தான் கே டினாமினேட்டர், ஸோ இதுக்கு இல்லை, அதனால் இங்கே கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ J1 s ஸ்கொயர் ப்ளஸ் கே
into J2 S square plus BS plus K minus K square divided by K of theta of S equal to T of S. So whereas நம்ம என்ன find பண்ணணும், theta of S divided by T of S. So theta of S இங்கே இருக்குது, இந்த T of S இந்த சைட் கொண்டு போய் இந்த வேல்யூ இந்த சைட் போகும்போது numerator goes to denominator and denominator goes to numerator. So K divided by the K மேலே போய்டும், இது கீழே வந்துடும். So K divided by J1 S square plus K into J2 S square plus BS plus K minus K square. இதுதான் transfer function. Okay, புரியுதா? நம்ம மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்க்கு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்க்கும் நமக்கு இந்த தீட்டா ஆஃப் எஸ் டை ஆஃப் எஸ் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ப்ராப்ளம் எல்லாம் ஒரே மாதிரி மெத்தடில் தான் சால்வ் பண்ண போகிறோம். வேறஸ் அங்கே எக்ஸுன்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எஃப்ன்ற ஃபோர்ஸும், அதாவது எக்ஸ் ஆஃப் எஸ் பை எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து தீட்டா ஆஃப் எஸ் பை டி ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது டார்க், இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ், அவ்வளோதான். இதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி மீதி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே சேமாக தான், ஒரே மாதிரி தான் நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம்ன்றது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம் தான் கேட்பாங்க. ரொம்ப ரேராக மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமும் கேட்பாங்க. ஸோ அந்த சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸை, ரெண்டுக்கும் உள்ள மைன்யூட் சேஞ்சஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக டிஃப்ரென்ஸ் எல்லாம், அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் ஹோல் ப்ராப்ளம் தப்பாயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.